இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த எஸ்ஏ டைப்னா டெஸ்கிரிப்டிவ் எஸ்ஏவோட அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன், பாடி பேராகிராஃப், கன்க்ளூஷன், இந்த மூணு தான் இதோட அவுட்லைன். டெஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ அப்படின்னா பொதுவாக எதை கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது பெட்ஸை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் போன பிக்னிக்கை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் கிரிக்கெட் மேட்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்கிறது தான் டெஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ. அதோட அவுட்லைன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, hook to grab readers attention. நம்மளோட எஸ்ஏ படிக்கிறவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் பண்ணணும் இன்ட்ரடக்ஷனை. அப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் நம்மளோட டாபிக். இப்போ நம்ம பிக்னிக் போகிறோம் அப்படின்னா அந்த பிக்னிக் அந்த பிளேஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் பாடி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா டாபிக் சென்டென்ஸ், ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம எங்கே போனோம் அந்த பிளேஸை பற்றி கொஞ்சம் டெஸ்கிரைப் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் அங்கே இருந்த திங்ஸ், அந்த ட்ராவல் டஃப்பாக இருந்துச்சா, அந்த இடத்துல பிளேஸில் இருந்த திங்ஸோட டேஸ்ட், ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, அங்கே என்ன சவுண்ட் இருந்துச்சு, எந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு டெம்பிளுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணோம் அதோட டீட்டெயில்டான வியூவை கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட். நம்ம அங்கே போனதுனால நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ், அங்கே இருக்க முக்கியமான விஷயங்கள் அதை பற்றி சொல்லலாம். இப்போ கிரிக்கெட் மேட்ச்னா கிரிக்கெட் மேட்சை பற்றி முக்கியமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இந்த பாடி பேராகிராஃபில் கொடுத்துடணும். கன்க்ளூஷன் அப்படின்னா நம்ம சொன்ன டாபிக் சென்டென்ஸை மறுபடியும் ஒருக்கா ரீஸ்டேட் பண்ணிவிட்டு மெயின் பாயிண்ட்ஸ் அங்கே சொல்லிட்டு லீவ் த ரீடர் வித் ஃபைனல் இம்ப்ரெஷன் ஆஃப் தாட். உங்களோட ஃபைனல் இம்ப்ரெஷன் என்ன? கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் என்னோட இம்ப்ரெஷன் என்னென்னா, இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லைனா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லணும். பிக்னிக் அப்படின்னா ஓவராலாக இந்த பிக்னிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லை இந்த பிக்னிக்கில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கணும். இதுதான் டெஸ்கிரிப்டிவ் எஸ்ஏயோட அவுட்லைன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.